அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொப்புளுக்குடி உறவுகளே, நம்ம ஏமாந்து போயிடக்கூடாதுங்க இந்த உலகத்தில். எப்படின்னு சொன்னால், நிறைய பேர் பெரிய பேச்சாளர் மாதிரி பேசுவாங்க. என்னமோ அவங்க கையில் தான் எல்லாமே உலகமே இருக்கிற மாதிரி. இப்படி இருங்க, அப்படி இருங்க, நல்லா வந்துடுவீங்க, ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது, என்ன இப்படி பண்ணுங்கள், தொழில் பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. எல்லாம் சொல்லுவான். ஆனால் உண்மையிலே அவன் சொல்கிறதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொன்னால் அவன்கிட்டே கேட்டால் கூட தெரியாது. நல்லதை சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவான். அதாவது மறைவான விஷயங்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தாங்க தெரியும், இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மறைவான விஷயங்கள் தெரிந்த ஒரே ஒரு நபர் அல்லாஹ் மட்டும்தான். அப்போ அவனுக்கு தொழுது தான் நம்ம கேட்க முடியும். அவன் தொழுது கேட்டால் தான் அதில் உண்மையான வெற்றி இருக்குது. அவங்க நல்ல காலம் பிறக்க போதா இல்லை கெட்ட காலம் பிறக்க போதான்னு யாராலையும் தீர்மானிக்க முடியாதுங்க. சும்மா சொல்லலாம், சும்மா ஆறுதலாக பேசலாம், பெரிய பெரிய பேச்சாளராக பேசலாம், எல்லாம் பண்ணலாம், என்ன குறிப்புகள்லாம் எடுத்து பேசலாம். ஆனால் உண்மையிலேயே நல்ல காலம் கெட்ட காலம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் தாங்க இருக்குது, நம்ம கையில் அல்லாஹ்கிட்ட தான் இருக்குது. அந்த அல்லாஹ்கிட்ட சரணை அடைஞ்சிடணும், அதுதான் உண்மையான வெற்றி. பலஸ்தீன் மக்கள்னால் ஆயிரக்கணக்கான பேர் கொலை செய்யப்பட்டாருன்னா அது உண்மையில் நம்முடைய பால் தப்பாக இருந்தால் நல்ல காலம் அவங்களுக்கு. அல்லாஹ்கிட்ட தானே திரும்ப போகிறோம். என்ன இன்றைக்கி இஸ்ரேல் துண்டக்காலம் துணியக்காலம் ஓடிட்டுருக்கிறான்னா அவனுக்கு கெட்ட காலம், இதுதான் கெட்ட காலம். என்ன உலக வாழ்க்கையும் வீணாக போச்சு, கடைசி அவன் அல்லாஹ்கிட்ட திரும்பும்போதும் நஷ்டமடைந்தவனாக இருக்க போகிறான். இன்ஷாஅல்லாஹ் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிப்பான். அதனால் அல்லாஹ்வை தொழுகிற விஷயத்தில் பொடுபோக்காக இருக்காதீங்க. ஃபஜர், லுஹர், அசர், மகரிப், இஷா எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருந்தோம்னாலே அல்லாஹ் நல்ல